This video is sponsored by BuyMode Shopping app. முற்காலத்திலேயே காற்றாலைகள் இருந்தது அப்படிங்கிறத உங்களால் நம்ப முடியுமா? காற்றாலைகள் சீனர்கள் முதல்ல உபயோகித்தாங்க. காற்றாலையை பயன்படுத்தி உணவு தானியங்களை அரைப்பதற்காக அதை உபயோகித்தாங்க. இப்போ காற்றாலையை பயன்படுத்தி மின்சாரம் அதிக அளவில் தயாரிக்கப்படுது. காற்றாலைகள் பொதுவாக காற்று அதிகமாக வீசக்கூடிய இடங்களில் அமைக்கப்படுது. இப்படி அதிகமாக வீசக்கூடிய காற்று இந்த ரெக்கைகளை சுற்ற வைக்குது. அப்படி சுற்றும்போது இதோடு இணைக்கப்பட்ட பற்சக்கரங்கள் சுற்றுது. ஸோ அந்த பற்சக்கரத்தோடு இணைக்கப்பட்ட டைனமோக்கள் அதிக வேகத்தில் சுற்றுவதன் மூலமாக மின்சாரம் தயாரிக்கப்படுது. இந்த மின்சாரமானது டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக அருகிலுள்ள பகுதிகளுக்கு வழங்கப்படுது. காற்றாலையின் மூலமாக இயற்கைக்கு எந்த மாசும் இல்லாமல் மின்சாரத்தை தயாரிக்க முடியும். இதோடைய ஆரம்பகட்ட செலவை தவிர மேற்கண்ட எந்த செலவும் இதற்கு இல்லாதனால இதன் மூலமாக மின்சாரம் தயாரிப்பது மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் பொருளாதார ரீதியில் பயனுள்ளதாகவும் இருக்குது. 1887 மின்சாரத்துக்காக முதன்முறையாக காற்றாலை இங்கிலாந்தில் அமைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1888 அமெரிக்காவிலையும் இந்த காற்றாலைகள் அமைக்கப்படுது. அதற்கு பிறகு இதனுடைய தேவைகளும் பயன்பாடுகளும் உலகம் முழுக்க பரவத் தொடங்கியதன் மூலமாக உலகம் முழுக்க இப்போ காற்றாலைகள் அதிக அளவில் உபயோகிக்கப்பட்டு வருது. ஒரு காற்றாலையில் 6 கிலோவாட் மின்சாரம் முதல் 3 மெகாவாட் மின்சாரம் வரைக்கும் தயாரிக்க முடியும். இந்த மின்சாரத்தோட அளவு காற்றாலையுடைய அளவை பொறுத்து மாறுபடும். இந்தியாவோட மின்சார தேவையில் 4.5% மேலே காற்றாலை மூலமாகத்தான் நம்ம மின்சாரத்தை பெறுகிறோம். இது ரொம்ப குறைவான அளவாக இருந்தாலும் இதற்காக எந்த மாசும் ஏற்படுவதில்லை, எந்த எரிபொருளும் தேவைப்படுவதில்லை. நமக்கு இலவசமாகவே இந்த மின்சாரம் கிடைக்குது காற்று மூலமாக. அது மட்டும் இல்லாமல் 2022-23 இதனால் தயாரிக்கப்பட்ட மின்சாரத்தோட அளவானது 71 டெராவாட்டாக கணக்கிடப்படுது. தென்மேற்கு பருவக்காற்று அதிக அளவில் வீசும் காலங்களில் இந்த காற்றாலை மூலமாக 70% மின்சாரம் தயாரிக்கப்படுது. இது செப்டம்பர் மற்றும் மே மாதத்தில் அதிகமாக இருக்குது. இதற்கு காரணம் தென்மேற்கு பருவக்காற்று. தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட மிகப்பெரிய காற்றாலையானது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இதுதான் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய காற்றாலையாக திகழ்கிறது. தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட காற்றாலையின் மூலமாக 23% மின்சாரத்தை நம்ம இந்த காற்றாலை மூலமாகவே பெறுகிறோம். இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலை மூலமாக மின்சாரம் தயாரிக்கக்கூடிய மாநிலத்தில் குஜராத் முதலிடத்தில் இருக்குது. அதுக்கு அடுத்த இடத்துல தமிழ்நாடு இருக்குது. இதற்கு அடுத்தபடியாக ஆந்திர பிரதேசம், கர்நாடகாவும் இருக்குது. இதனுடைய பின்னடைவு என்ன அப்படின்னா, காற்று வீசாத காலத்திலையும் அதிக அளவில் புயல் காற்று வீசக்கூடிய நேரங்களையும் இந்த காற்றாலையின் மூலமாக மின்சாரம் தயாரிக்க முடியாது. அதிக அளவில் காற்று வீசும்போது ரெக்கைகள் உடையும் அப்படிங்கிற காரணத்தினால அதை பிரேக் சிஸ்டம் மூலமாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க.